சன்ஸ்கிரீனில் எஸ்பிஎஃப்னா என்ன, எந்த எஸ்பிஎஃப் யார் யூஸ் பண்ணணும்? எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அதாவது இது வந்து யூவிபி ரேஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன் எவ்வளோ தூரம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல். எஸ்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கும்போது நமக்கு 94% ஆஃப் யூவிபி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே எஸ்பிஎஃப் வந்து 30 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 97% ப்ரொடெக்ஷனும், எஸ்பிஎஃப் 50 யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 98% ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் எந்த மாதிரி எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணணும்? இப்போ நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, இன்டோரில் தான் இருக்கீங்க, ஒரு 15 மினிட்ஸ் தான் வெயிலில் போயிட்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு SPF 30 போதும். நீங்கள் அவுட்டோர் மோர் தென் 1 hour இருப்பீங்க, தென் உங்களோட ஸ்கின் வந்து இமீடியட்டாக வெயிலில் போனால் டேன் ஆகுது, அந்த மாதிரி மெலாஸ்மா அந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக SPF 50 யூஸ் பண்ணணும். உங்களோட ஆக்டிவிட்டி வந்து சிஸ்டம் பேஸ்டாக இருக்குது, எல்இடி லைட்ஸ் இருக்குது, ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்கன்னா இன்ஃப்ராரெட்டும் ப்ளூ லைட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ SPF 80, 100 அந்த மாதிரியான SPFs கூட அவைலபிள். பட் உங்களோட ஆக்டிவிட்டியே அவுட்டோரில் தான் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்கின் டைப்க்கு மெலனினே போதும் நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. சன்ஸ்க்ரீன் போடாமல் வெயில் எங்கேயும் போகாதீங்க. தேங்க்யூ.